Hello friends, இன்னைக்கு நம்ம டைம் சம்ல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். A man is standing on a railway bridge which is 180 meter long. ஒரு மனுஷன் வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜில் நிற்கிறான். ரயில்வே பிரிட்ஜோட லென்த் வந்து 180 மீட்டர் இருக்கு. He finds that a train crosses the bridge in 20 seconds but himself in 8 seconds. அந்த ட்ரெயின் வந்து அதோட பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுதுன்னா ட்ரெயின் அதோட லென்த்தையும் அந்த பிரிட்ஜோட லென்த்தையும் கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ் எடுக்குதுன்னு தான் அர்த்தம். பட் ஹிம்செல்ஃப் இன் 8 செகண்ட்ஸ். அந்த மனுஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு 8 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா ட்ரெயின் வந்து அதோட லென்த்தை கிராஸ் பண்ணுறதுக்கு 8 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் இட்ஸ் ஸ்பீடு. ஸோ லென்த்து வந்து அதோட லென்த்தை கிராஸ் பண்ணுறதுக்கு 8 செகண்ட்ஸ்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ 180 மீட்டர் ப்ளஸ்ஸு அதோட லென்த்தை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ், அதோட லென்த்தை மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு 8 செகண்ட்ஸ். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா 180 மீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு 20 - 8 ஈக்குவல் டு 12 செகண்ட்ஸ். ஸோ 180 மீட்டர் வந்து 12 செகண்ட்ஸில் போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு 12 செகண்ட்ஸில் வந்து 180 மீட்டர் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயின் அப்படின்னா அதை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு அதோட லென்த்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12 செகண்ட்ஸில் 180 மீட்டர் அப்படின்னா 8 செகண்ட்ஸில் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 120 மீட்டர். ஷார்ட்டாக எப்படி சொல்கிறேன்னா 12 செகண்ட்ஸை வந்து 180 மீட்டர், 4 செகண்ட்ஸில் வந்து 60 மீட்டர், அப்படி 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 12/3 வந்து 4, 180/3 வந்து 60. ஸோ 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 8 செகண்ட்ஸு. 60 மீட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 120 செகண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு லென்த் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஸ்பீடு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டாங்க. 120/8, 120 டிஸ்டன்ஸ் வந்து 120 மீட்டர் 8 செகண்ட்ஸில் போகுது. ட்ரெயினோட லென்த் வந்து 120 மீட்டர், இது வந்து 8 செகண்ட்ஸில் போகுது. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணி மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினாங்கன்னா 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மாற்றினோம்னா 54 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைக்குது. ஸோ நான் இதை ஓரலாகவே சொல்கிறேனே, நம்மளுக்கு கிடைச்சபடி நம்ம என்ன நினச்சிருந்தோம் 180 மீட்டர் லாங் வந்து 12 செகண்ட்ஸில் போகுதுன்னு சொன்னோம். ஸோ 12 செகண்ட்ஸில் 180 மீட்டர், அப்போ 120 செகண்ட்ஸில் 1800 மீட்டர், 1800 மீட்டர் கரெக்டாக. 1800 மீட்டர்ன்றது 1.8 கிலோமீட்டர். அதே மாதிரி 120 செகண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, 120 செகண்ட்றது 2 நிமிஷம், 2 நிமிஷத்தில் 1.8 கிலோமீட்டர், 20 நிமிஷத்தில் 18 கிலோமீட்டர், அப்போ 60 நிமிஷத்தில் 54 கிலோமீட்டர்.